நக்கிட்டு போயிடுச்சு. இதை சுருட்ட முடியுமா? கொஞ்சம் விழாக்க முடியாது, கொஞ்சம் எடுங்கப்பா. ஏன்னா வேற மடு எப்படா வந்த தம்பி கிரு மாடு அதான்ட நாடகம் விளங்கல தம்பி உங்க தான்ப்பா. அப்போ எதுக்கு எடுக்க வந்த? உன் டியூட்டியை மட்டும் பாருப்பா. எதனா ஓட்ட பந்தயம் வச்சிருக்கேன், யாரும் மேடாது. தம்பி தம்பி நீங்கள் மறைக்காமல் வாங்கிட்டு போய் நக்குங்க. இந்த பலாயை பிரிக்க முடியுமாப்பா? அண்ணன் கரம்பில் உட்காந்து கூட அடிச்சு விட்டு போகிறேன். படக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு. தம்பி பேசாமல் இருக்கணும். சரி இது குமரேச யாரு யாரு குமரேச சீமா கருவாடி பூ. அரியரி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய. எந்த சீன்லடா யானை கதை சொல்ற? யானையும் எலியும் இவன் மனுஷனா இல்லை விநாயகர் சிலையா? மண்டை வெட்டு நல்லா வாயில வந்துடும். என் தம்பிகளா கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அவனை என்ன குறி வாக்காம ஆண் குறியா ஓங்குறியா இல்லை? தெக்கையான் திருநெல்வேலி ஜில்லாவா தஜ்ஜனா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை அட 7000 பண்ண தூத்துக்குடி மாவட்டம். அந்த ஜிமையில பெரு சொல்ல பிள்ளை இல்லம்பா. கருப்பையா கைலிய துறப்பையா மண்டையில் மசுர் இல்லை. கோயம்புத்தூர்ல ஒன்று சில்லறைக்கு நர்றாங்கில மசுரு. அது கம்பு கூட்டு மசுரா இல்லை கம்பு மசுரா? காசி விஸ்வநாதனுக்கு பேரு சொல்ல பிள்ளை இல்லப்பா. அப்ப காசி நல்ல மாநகரா கருணாகரா உன் கையில தான் இருக்கு அமௌண்ட்டுகரா. நீ போகக்கூடாது, அவனுக்கு ஒரு டொரினா உடைச்சு கொடுப்பா. நான் ஒரு ஆளா அந்த நாடகத்தை எவ்வளோ நேரம் கொண்டு வர்றது? கருப்பசாமி ஆடும்போது எம்கேஆர் அவரை சொன்னா சாமிக்கு மதிப்புள்ளடா. நல்லா இருந்தவன் சத்தம் போடுறான்னா இடவெளியில நினைச்சிட்டாங்க. ஏன் தீத்தங்கர போன்றாக்கு என் தீத்தங்கர ராக்க வணங்கி என் படிவாச சந்தனம் இந்த கொடி பொங்கு கிராமத்தில் அது ஒரு காலம் எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில் இந்த கொடி பங்கு கிராமத்தில் அங்கே குடியேறி கிழவன கிளவிய இங்க குடிசை ஓட்டுனால இல்ல
அன்னைக்கு கிழவனுக்கு இந்த கொடி பங்கு கிராமத்தில் இத்தனை மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. நம்ம கிழவனுக்கு கிழவிக்கு எங்க கருப்பனும் முத்து மாறி துணைய தவிர ஆதரவு யாரும் இல்லை. அப்ப கிழவே கட்டில் படுத்து நித்திர உறங்கு நாளையில இந்த நாட்டில் எப்படிப்பா நான் மக்க வளர்க்க போறேன், நான் எப்படிப்பா இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். வானம் பார்த்த பூமிடா, இங்கே சம்சாரி தனத்தை தவிர கிழவனுக்கு தொழில் எதுவும் தெரியாது. அப்போ எழடி உயரத்தில் கருப்பே இறங்கி பயம் போடாதடா கிழவா, நான் காமாடு தலமாடு காக்குறேன். கிழக்க கீநாடு போய் இந்த கொடி பங்கு கிரவே 1000 மாட்ட போய் கிடையில பார்க்கும் போதும் அப்ப கிடமாடும் ஓடியாந்து எங்க கிழவன்ட்ட மண்டி போடுது கிடமாட்டு கண்டு. அப்ப கிழவே அந்த கண்ட மாட்டு வண்டியில ஏத்தி வந்து இந்த கொடி பங்கு கிராமத்தில் கோயில் மாடா வளர்க்கிறாரு. அப்ப கிளவி சொன்னாலாம், கூறுகட்ட குங்கா போய மனுஷா, இந்த தொத்த கண்ட வளர்த்து என்ன செய்ய போற? அப்ப இத வளர்த்து நான் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போக போறேன். இது கொடி பங்கு கோயில் மாடுன்னு அவுத்து விட போறேன். கண்டு வளருது எங்க கருப்பனுக்கு முத்து மாறிக்கு நேர்ந்து விட்ட கால அலச்சுருட்டுது. இங்க வயக்காட்டுல வரப்புல குத்தி மண் எடுக்குதுடா இந்த மாடு. அப்போ ஒரு கூட்டம் போட்டு நம்ம கிளவே இது பேரு போன அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அவுக்க போறேன். அப்போ ஊரு கூட்டத்தில் மக்க வரவருக்கு மாடு புடிவட்டு போச்சுன்னா இந்த கொடி பங்கு கிராமத்துக்கு ஈன வந்து சேர்ந்துருமுன்னு அப்ப கிழமை எடுத்த முடிவு மாறலை. ஒத்த கைத்துல கிழவே மாடு கொண்டு போறாரு அலங்காநல்லூருக்கு. அப்ப நம்ம கிழவி சொல்லி அழுகிறாய், மாலையிட்ட மன்னவர் ஒத்தையில அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற? அப்ப வலது கொம்புல கருப்பனும் இடது கொம்புல முனியனும் திமுள்ள நிக்கிறாண்டாம் பாண்டி முனியும். அப்ப கிழவி கிட்ட சொன்னாராம், இந்த கொடி பொங்கு கோயில் மாட்டை நான் ஒத்தையில கொண்டு வாரேன், கொண்டு ஓரண்டி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு. இந்த மாடு ஒருவேளை அலங்காநல்லூர் வாடியில புடிவட்டும் போனா இந்த 2 உசுர வீடு கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாராம். வேட்டு பறியுது அலங்காநல்லூர்ல சொல்லி மாடவுக்குறாரு. ஐயா, இது தொண்டி பக்கத்துல உள்ள கொடி பங்கு கோயில் மாடியா, இந்த மாட்டை தவிர நானும் மாட்டை தவிர ஊரில் யாரும் வரலையா, நான் ஒத்த கைத்துல மாடு கொண்டு வந்து நிற்கேன், பாடிய தாண்டுது இந்த கொடி பொங்கு கோயில் மாடு வலது கொம்ப சாக்கியது,
இடுப்ப முறுக்குதடா எங்க கிளவே வளர்த்த மாடு இடது கொம்ப சாயுதா. அப்ப புடியாரெல்லாம் மாட்டை பிடிக்க வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுதுடா. அப்ப புடியாரேன்னு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த கொடி பங்கு கோயில் மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலந்து நிக்குதுடா. இது புள்ளா போய சாமி மாடுடா. அன்னைக்கு கொடுத்த வாக்கு எங்க கிழவன் சொன்ன சொல்லும் இதுவரைக்கும் கொடி பங்கு கிராமத்தில் மாறாது. கலிஜரி கம்மாயா எங்க ஊரு 4 மடம் பாசானாய். 4 மடம் பாசானா கலிஜரி காலி முனியா. என்னைய நாடு ஊரா பேரை வாங்க வச்சே அன்னை முனியண்ணா தங்கச்சி காலியாத்தாவான். எனக்கு கட்டடா வேணாமுன்னு மழை வேஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் எங்க கிளட்டு பயலுக்கு சீமா கருவ பஞ்சமத்த ஊருக்கு தலைவண்டா எங்களியரி காலி முனிய. எங்க கிளவன் கோட்டுக்கு சர்ச்சுப்பா. இதுவரைக்கும் அள்ளி கொடுத்த சாம்பு நாட்டுல ஒரு அசகு பசகு வந்ததில்லை. எடுத்தறிஞ்ச இட்டியும் இதுவரைக்கும் வீண் போனதில்லை. கருப்பு என் காலி முனியா எப்போ மாந்தோம்பு கம்மாயா. எங்க ஐயனாருக்கு வெள்ளம் குதிரை வாகனம்மா. எந்த கரையில ஓயனாரு குதிரை வர போகுதப்பா. இன்னைக்கா உங்க எல்லாத்தையும் எந்திரிச்சு போக சொல்றாரு. அதே ஜெகான்றேன். ஏலே 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 நீ அங்க தள்ளி ஆடுப்பா. என்னப்பா ட்ரெயின்ல உணவு மாதிரியே இருக்கு. இன்னைக்காவது கவட்டில் குடிச்சல் ஆக போகுது. உங்க 2 பேர்த்தையும் சுடுகாட்டில் எரிச்சிட்டு போறேன். அங்கிட்டு கூப்பிடுறேன் உன்னை. அதே ஏழைன்றேன். உன் வயசுக்கு அவனை பேக் ஷாட்டு. என்ன சாமி நோத்தாவோட சாமி வருது அப்படி. பொம்பளையெல்லாம் மூக்கத்தையை கழட்டிட்டு வருவீலாம். தொண்டியில் புதுப்பிச்சு தராராம். இந்த வந்துட்டாங்கல்ல பிரேமுக்கு இப்போ மாலை ஓட. எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டா நக்கி திரிவேன். மை செட்டு நல்லா இருக்குன்னு போடுறாங்க. 100 ரூபாய்க்காக போடுறேன் ஜாம்புராணி. இல்லை இது என்ன ஆமையா வேற என்னம்மா இவன் யாருவேன் வந்ததுலேருந்து ஒரே பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக பண்ணுறானாடா. ஓ மைனாடா அதே பால் கொடுத்து மடு இதாக இருக்குது. ஓ முண்டை திமிங்கலம் முண்டை. நல்லா வளருமா. அதுக்கு வந்து இப்போதான் தேப்பு கட்டை ஓடுறாரு. செவத்தில் சாந்து அடிச்சுட்டு போடுறாரு மட்டக்கம்பு. ஏலே எதுக்குடா வர்றைய. எவ்வளோ நேரம் அடிக்க எடுக்காது. சாமி கும்பிட்டு ஒரு மாலையை போடுவோம்டா கொடாய்க்கு. இருப்பா அவங்க என்ன பண்ணுன்னு தெரியாம எனக்கே தெரியல. நீ வேற எது பண்ணாத. இல்லை கோடாங்கி ஐயா உங்களுக்கு தான் மாலை ஓடணும்னு குடும்பத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படியா? எங்கள் குடும்பத்து சார்பா சாமி இறங்கி நல்லா கும்பிட்டு போட சொல்லுங்க. வர சூடம் அமர போகுது. அதை அமர்த்திக்கங்கய்யா. இந்த ஐயா அமர்த்துங்கய்யா. அதை சூடத்தை வச்சுட்டேன் மூஞ்சி வச்சு லாவிடுறேன் சார். இது ஒரு வித்தியாசமாகல இருக்குது. எந்த ஊரோட மாலையை ரவுண்டாக போட்டு அமர்த்தினாங்க. என்னடா டோல்கட்டோட மோசமாக இருக்கிய. டைட்டு வைய அது தெரிஞ்சால் எதுக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி நடிகராக இருக்கிய. ஹலோ வந்துட்டார் பற்றி பண்ணுறேன் ஜாலையும் பாப்பையா.
என்னென்ன கிருத்துரம் பண்றாங்க. கருப்பா ஏய் முண்டை ஆய் வருதுன்னு சொல்லு. எதுக்கு இந்த முக்கு முக்குற? எங்கடா இருக்க? என்னப்பா எங்கடா இருக்க கருப்பா? இங்கே திருவிடானையா? திருவிடானையா? இங்க வாடா, வண்டி ஏறா. இது என்ன ஒரு இதுவா? அது தெரிஞ்சு அதுக்கு நான் உன் கூட வரேன். வண்டி ஏறா, அங்க வண்டி மரடா. அங்க கோழிக்குண்டா கொடி பங்கு வாடா, வண்டியை மரடா. என்னடா எவனு நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்களா? நிப்பாட்டு வாடா, சைக்கிளுக்கு கூட இல்லையா? யார் கருப்படத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, 2 பேரும் ஒரே கிளாஸ் மட்டும் தானே. ஆமா, அங்க ஒரு டீயே குடிச்சிட்டு ஒரு பண்ணை சாப்பிட்டு நிறைய நில்ற வருவாயடா. ஏன் கருப்பனுக்கு உடம்பு முடியலையா? ஏலே ஏன்டா அந்த கிருத்துவம் பண்றியா? வண்டி வருதாடா? வாடா வாடா வாடா. அங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து என் குரல் கேட்கும்டா. ஆமா, டிஎம்ஸ் குரல். அங்க கூட ஒரு 2 கிறுக்கு பே குரல் கேட்கும்டா. எம்மளத்தையும் சொல்றானடா. என்னடா வந்துட்டியா? வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா? வந்துடா வந்துடா. அந்த நாரையாவது போடுங்கடா எனக்கு. எந்தூரோட அப்படி சாமி ஆடின்னு மாலையை அத்துச்சு. ஐயா அந்த யானைக்கு மதம் கொண்டுருச்சியா? அதை ஊசி ஒண்ணுமையாவு பிள்ளை போற ஏத்துக்கடா மயனே. இந்த சித்திரவதையாடா. அவர் என்னங்க பால் கூட இடத்துக்கு நிற்கிறாரு. ஏன் தான் இந்த அக்கப்போர் இடத்துக்கு உட்காந்து தொலைங்கடா. உட்காரா. இன்னி 16 வருஷம். ஆமா சாமி, 16 வருஷம் வளரவே மாட்டேங்குது சாமி, ரொம்ப சின்னதாவே கிடக்குது. கையில சுண்டு வரல் வளராம இருக்குன்னு சொல்றேன் சாமி. ஒழுங்கா இருக்குன்னு காற்றை சேர்த்து அரைஞ்சே கோடாங்கி, பெரிய கோடாங்கி சொல்லையில கேள்றா. மழை பெஞ்சு தண்ணி கிடக்கு கம்மாயில். வெயில் அடிச்சா காஞ்சிரும். தம்பி இந்த காட்டை தம்பியை சொல்லி வைங்க, அரைஞ்சே ஒரு சாமி சொல்றது கேட்டு வர. மடுவை கடிக்காதரா ஐயா. காம்பு வலிக்குதா? பசிக்கிறதுல லேசா பால் கொடுத்தா உனக்கு பொறுக்காதே. நீ கொஞ்சம் கூட குடி, இருந்தா இங்க கூட குடி. வேணாம் நான் சொல்றேன். தம்பி மடுவு முண்டை பேசாமறா. மண்டை வெட்டு பாருங்க, செம்பரியாட்டு முண்டை. என்ன வெட்டு வெட்டுற உனக்கு வயசு திரும்புதோ? அது மூலக்கடை முண்டை. அவனை அரைஞ்சுருவோண்டா. மேடைக்கு வந்து உட்காந்துருக்கேன். நான் இவ்வளவு நாள கழுங்குன்னே நினைச்சேன். பேசாமறா. கூப்பிட்டா தங்காய கொஞ்ச நேரம் கொலை போட்டான் இல்லாயே. இந்த கண்டாளி மையம் எந்திரிக்க முடியல. இத்தி மரம் ஓரம் அங்க நான் உன்னைக்கு அங்கதான் சின்ன வீடா? இப்ப தானடா தெரியுது. அடுத்து நம்மளும் போயிருவோம். அங்க வேணாம் வந்து அடிப்பீங்க. காஞ்ச முள்ளா. ஆமா, காஞ்ச முள்ளுதான் என் காலில் குத்துச்சு. பேசாம இருக்கணும். சொல்லி வைப்பா. சாமி சொல்லு கேள்றா. நம்ம குடும்பத்துக்கு நல்லது சொல்லுவாரு. கருவாக்காடான் செந்தரையா அவசர நெல்லு குத்தி நம்ம கிளவி பொங்க பானையில பொங்க வச்சு நடந்தது பூரா என்னொண்டி சோனையா வாக்கு தவறாதுப்பா. நான் அப்பையில இருந்து என்னமோ டாட்டாசில ஓனைய ஏழை என்னை ஏன்டா அந்த அக்கப்புறப்படுத்திய? ஏழை எந்தூருடா சாமி இப்படிலாம் அடிச்சு? ஏழை இழப்பு வந்துருச்சு அந்த குண்டனுக்கு. உன் மயனுக்கு இழப்பு வந்துருச்சு. நீ ஒரு மடுவு முண்டை. போற முன்னாடி பலாமடை உடச்சு விட்டு போயிருந்தேன்.
பலகாடு தப்பு நம்ம பரம்பரை சொல்வாக்கு மீறுதுடா காக்கா வரக்காது காஜி நகரம்மா 56 தேசத்திலையும் திறந்திருக்கும் பாய் எங்க சாமியோட பொன்கதவு ஆனா 18ஆம் படி கருப்பு மட்டும் சாத்திருக்குடா சந்தன மரக்கதவு இந்த மேடையை இடிச்சு விட்டு தெண்டங்கட்ட வைக்க போறாங்க ஏலே ஏன்டா இந்த பாடுபடுத்துறிய ஏலே முண்டதே காலை தூக்க முடியலையே உன் காலை பார்த்தா கூட யானை தும்பிக்க மாதிரி தான் தெரியுது என்ன கால் இப்படி ஒரு காலா உன் காலுக்கு செருப்பே சேராது வண்டி விடுங்கடா வண்டி விட்டு என்ன சும்பவா சாமி எனக்கு ஒரு டவுட்டு இது என்ன உடுக்கு மர உடுக்கு நம்மகிட்ட ஒரு கரு உடுக்கு இருக்கு அடிக்கிறீங்களா அது அடிக்க முடியாதுங்க அது பேர்ல உள்ள டிப்பு மாஜி மாஜம் மச்சும் குளிருது தை மாசத்துல அறுவடை நடக்குது பங்குனி மாசம் எங்க ஆத்தாவுக்கு உகந்த நாள் பாய் சித்திர மாசத்துல எங்க கல்லழகர் வைகையில இழந்திருக்கிறார் என்னால ஆட முடியலடா இலக்கிது இப்ப சொல்லுங்க ஆஹா இப்பத்தான் அரசும் ஜோப் போடுறாரு கம்மாய்க்குள்ள நின்று என்னடா வேலை ஆக்குற வெதர் பிடிக்குது வெதர் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி அவன் நிக்கேல சொல்லுங்க கனத்தவைய சின்ன சின்ன நான் சிக்கோணத்தி நான் தீராத என் விறகுணத்தி சின்ன சின்ன சிக்குணத்தி செல்லத்தங்க ராஜா தேங்கி மார்கழில மாப்புல வாத்து நீ ஊத்து தண்ணி எத்தா மொக்கையில முடிச்சுட்டானே எங்க அண்ணே முனி என் அண்ணே முனி என் தொடர்ந்து என் மாண்டவனும் எத்தாச்சி வந்துட்டானே மூளையோரம் முருங்க மரம் ராசா மூத்தனாரு வச்ச மரம் என் மூத்தனாரு வச்ச மரம் முருங்க காய்க்கு ஆசைப்பட்டு முருங்க காய்க்கு இந்த அரிதரணி குட்டி உள்ள நீ ஆசைப்பட்டு மூத்தனார வச்சுக்கிட்ட நீ மூத்தனார வச்சுக்கிட்ட காட்டு வலி போறவரே மச்சான் பப்புளு மச்சான் எங்க போற அப்படி அங்கே மோவன இங்கே வாடா அடிதான் அவளுக போது கண்டால் மைனே அதான் அவனுக்கு ஒரு காய்க்கில போட முடியுமாத்தா ஏல இது என்ன மளிகை கிடையாடா உன் டைலாக் இங்கே வாதம் கொஞ்சம் வாதம் கர்ணாரா சரி சரி அவன் கர்ணார் நினச்சிட்டே அது நிறமுட நெல்லு முடைன்னு இதை தூக்கிட்டு மேற்கொண்டு மூச்சு கொத்து வந்துடும் புத்தூர் கட்டு பாண்டிக்கு போக முடியாது குபுர கோயில் செவல பார்த்து படிக்கிறது பாட்டு நீ பதில் சொல்ல கேட்டு ஆமா மயங்கிடல அம்மா ஏ மாமா மயங்கிடல அம்மா ஏ வத்தாதும்மா அஜனதி வத்தாதும்மா நீ ஆள நாத்து நீ ஆளோளம் போடுங்காத்து மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா அரைச்ச சந்தனம் கொண்டக்கு மங்குமா அழகு நத்தியில் அழகு இவ காளி முண்டை பேயாட வந்தேல் அவங்கள சாமி நீ மத்தோட வாரே பரப்பு கடைஞ்சிருங்கலாமா ஏ கொழுந்தா நான் கொத்தோட ராரே கூட்டஞ்சோறு திங்கலாமா ஏ வாடிப்பட்டி மாப்பிள்ள எனக்கு வாங்கப்பட்டு போறோம் மாத்த சொல்லி போனவல்ல நாகரத்தினமே மாத்த மாதிரி பேசுறைய நாகரத்தினமே வேறமா இவங்க புழுங்க அரைக்க பாக்குறாங்க அதான் மண்டி ஓடுத்தா
திமுரு கூதிமாலை. சாமி ஐயோ வேட்டி விலகுதியா கர்ம ஒழுங்கா போய் உட்காரியா. அந்த ஊதாங்களை எதுக்கு பாக்குறீங்க? உட்கார்ந்திருக்க. தண்ணிக்கு தான் தாத்தா போகையில என் போகையில என் மாட்ட வந்த உன்னைய வழி மறைச்சான். பிறகு பிறக்க என் தான் போகையில எதவனு உன்னை வழி மறைச்சான். ஆறா சம்பளம் வாங்குறது ஆறா. ஆமா இந்த ரெண்டுல எது பொம்பளை எது ஆம்பளை? இதே பொம்பளையா? ஏய் ஒட்டுமுண்ட ஆடவியா மாட்டியா? நேத்து ராத்திரி தூக்கம் போச்சடி அச்சாக்கரா அச்சாக்கரா. ஆமா ஹரிஹரனே அரிதன் அரிதன் இல்லைங்க தொண்டி சமய கருப்பியா. அங்கே என்ன அரிதன் நீ இங்கே தான் கம்பு கூட்ட பிடிப்பியோ? மயிறு மைனே ஓ அதுக்கெல்லாம் என்ன பாலியல் வன்போட வயசும் மயிரும். அது என்ன தம்பி எப்போ பார்த்தாலும் செம்பரியாடு மாதிரி நிற்கிறீங்க நீங்கள்? மஞ்சு ஓடுமா சொல்லுங்க சாமி. தேன் பிடிக்க அம்மா அலுமாறு. இவன் மசுரு விலக்கி விடுறான். நீ யாருன்னு எனக்கு தெரியலதா, உன் பேரு என்ன எனக்கு புரியலதா. யாருன்னு தெரியல. கண்ணம்மா சாமி கண்ணம்மா 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 மீன் வாங்க போலாமா, சொல்லம்மா பீச்சுக்கு தான் போலாமா. என்னம்மா என்ன வேணும் சொல்ல. ஏ கண்ணம்மா களை எடுக்க போனவளே கண்ணம்மா இப்ப களை எடுக்கமா அமைக்கிட்டாங்களே. கண்ணம்மா ஒரு கணமா போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேம்மா. இவன் என்னடா அந்த காலத்து திருக மாதிரி ஆடுறேன் பேப்பயமே. ஏம்மா 300 ரூபா சம்பளத்துக்கு அவனுக்கு இந்த கொடுமையாடா. இன்னைக்கு ஒரு ரூபா இருக்கா? மெயின் சுவிட்ச் அங்க வச்சிருக்காங்க. உங்க காமெடியில் மண்ணு விழுகா. இங்கே போங்க. எப்போ பார்த்தாலும் முண்டை சந்திரமதி மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டு உன்னை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி சலப்பட. சாமி எனக்கு சுருட்டு வேணும். இந்த இருக்கு நம்மட்ட ஒரு சுருட்டு. ஏய் அது சுருட்டு இல்லைங்க ஊதுவலா. நம்மட குடிச்சு போற பீடி ஒன்று இருக்கு. போடா கம்ப்யூட்டர் சாம்பிள் அனிமே வச்சு. வேணாமுக்கு அது காச்சா பீடி இரும வரும். இந்த கொடு நான் சுருட்டு தானே யாத்தா வாங்கி தானே அந்த சுப்பிரமணிய நானு சேர்த்து தானே உனக்கு சுருட்டு நல்ல நான் வாங்கி தானே. வாட்டர் வேணும் எனக்கு பீடி வேணும். உன்னை பிடிச்சது யாருன்னு சொல்லாமே நீ சுருட்டு கேட்டீங்கன்னா இப்போ திமுரு கொண்ட முண்டை தானே நீ. பிடிச்சது யாரு? நீங்க சொல்லுங்க சாமி. என் மாண்டவன் ஒரு 3 பேரு அடி மதியான உனக்கு 4 பேரு அந்த சாப்பிட்டவனே உனக்கு புரிஞ்சேன் பாரு. மொத்தம் 8 பேரு எனக்கு வந்திருக்கு. புரிஞ்சேன் யாரா அது? என்னைய பிடிச்சிருக்கு. 8 பேர் வரைக்கும் இங்கே மில்லு வேலை பார்த்துருக்கேன். புரிஞ்சு இங்கே 100 நாள் வேலை பார்க்குறேன். வேற எங்கள் அண்ணன் 100 நாள் என்ன சிரிப்பை பாருவேன்.